ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் புளிச்சக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த புளிச்சக்கீரை இந்த வெயில் நாளில் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டோம்னா உடம்பை நல்லா குளிர்ச்சியாக்கும். பொதுவாக இதில் நிறைய அயன் சத்து இருக்கிறதுனால அயன் டெஃபிஷியன்சியும் வராது. அதுபோல் இந்த மூல நோய் உள்ளவாளுக்கெல்லாம் இந்த புளிச்சக்கீரையை செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அவளுக்கு நல்ல பலன் இருக்கும் அப்படின்பா. இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிறத இது போல் தொக்கு மாதிரி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா நம்ம ஒரு 3 மாதம் வரையிலும் கூட வீணாக போகாது. கொஞ்சம் எண்ணெயை தாராளமாக விட்டு பண்ணி வச்சுட்டோம்னா வீணாகவே போகாது. நம்ம எப்போ வேணுமோ சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு கூட குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அதை தொட்டுக்கலாம். வாங்க இப்போ எப்படி இந்த புளிச்சக்கீரை தொக்கு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புளிச்சக்கீரையை இது போல் நல்லா இலையை மாத்திரம் எடுத்துட்டு ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் போட்டு ஒரு 2-3 தடவை மண் போக நல்லா அலசி எடுத்துக்கணும். நிறையா மண் இருக்கும், அதனால் 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன், இது ரொம்ப குட்டி ஸ்பூனுங்கிறதுனால 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கோம். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போடும். வெந்தயம் பாதி வறுபட்டதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி விதையை போட்டு ஒரு பெரட்டிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். அதையும் ஒரு பெரட்டிட்டு ஒரு 10 காஞ்ச மிளகாயை காம்போடையே போட்டுக்கோங்க. அப்புறம் காம்பை ஆஞ்சிக்கலாம். காம்பை கிள்ளிட்டு போட்டோம்னாக்கா விதையெல்லாம் விழுந்து கருகி போயிடும், அதனால் காம்போடையே போட்டுக்கணும். மிளகாயும் வறுபட்டு இறக்குற நேரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வானல் சூட்லேயே இந்த ஜீரகமும் பொரிஞ்சிடும். இதை எடுத்து இப்போ நம்ம வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வானலில் ஒரு 4-5 கட்டி, சின்ன கட்டியாக தான் இருக்கிறதுனால 4-5 போட்டுருக்கேன். பெருங்காயத்தை போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அந்த பெருங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்த பெருங்காயத்தையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாயோட போட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே வானலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ ஆஞ்சு அலம்பி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை எடுத்து அதில் கொஞ்சமாக போட்டு ஒரு வதக்கிட்டு அப்புறமா அடுத்த ரவுண்டு போட்டுக்கலாம். ஒரேடியாக போட்டோன்னா வதக்க முடியாது. இந்த கீரையை வானலில் போட்டாலே அந்த சூட்டில் உடனே சுருங்கி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு அப்புறமா போட்டாலே ஈஸியாக வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே அடுப்பு சூட்டில் நல்லா வதங்கிடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆறட்டும். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் இதுக்கு தகுந்த உப்பையும் இதில் போட்டுடலாம். ஒரு சின்ன ஸ்பூனால் மஞ்சள் பொடி, இது ஆறட்டும். அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுலேயே நம்ம வதக்கி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையும் போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அதோட ஒரு காஞ்ச மிளகாயை எடுத்து 2-3 கிள்ளி போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பருப்பும் நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு வேண்டாங்கிறவா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
போட்டு ஒரு நிமிஷம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த புளிச்சக்கீரை விழுதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். விதையும் போட்டுட்டு நல்லா 4 பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலரணும். கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை துருவிட்டு அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரினோன்னாக்க அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் தொக்கு நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா 3 மாதம் ஆனால் கூட இந்த தொக்கு வீணாக போகாது. நம்ம ஈரம் இல்லாத பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு இந்த தொக்கை நல்லா கலரி கொடுக்கணும். அப்போ தான் அதில் உள்ள ஈரப்பதம்லாம் குறைஞ்சி தொக்கு நல்லாயிருக்கும், வீணாக போகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு போடுமான்னு பார்த்துட்டு வேணால் கொஞ்சம் தூவினா தூவிக்கலாம். எனக்கு சரியாக இருக்குது உப்பு, காரம் எல்லாமே. உங்களுக்கு காரம் போகாதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாவத்தல் இன்னும் ஒரு 4 போட்டுக்கலாம். எங்களுக்கு இது போகிறோம் அந்த காரம். இதுக்கு மேலே எண்ணெய் நல்லா வாரத்திலலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. போதும் இதை கலர்னது. இப்போ டேஸ்டியான கோங்குரா தொக்கு ரெடியாக எடுத்து நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. இது தயிர் சாதத்துக்கு சாத்தில் போட்டு பிசைஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.